நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷர்களுக்கான விசேஷித்த நியமனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கின போது அவருக்கு பின்னாக அழைத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? மீன் பிடிக்கிறவங்களாகவும் ஆயக்காரராகவும் சாதாரண மனிதர்களாகவும் இருந்தாங்க. அந்தப்படியான மனிதர்களை அவருக்கு பின்வருமாறு அழைத்து போய் அவர்களுக்கு பிதா அருளி செய்த நித்திய ஜீவ வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்களை சீஷர்களாக உருவாக்கினாரு. அப்படியாக சாதாரண மனுஷர்களாக இருந்த அவங்கள சீஷர்களாக்கி அவங்களுக்கான விசேஷத்த நியமனத்தை கொடுத்தத நம்மால வேதத்துல பார்க்க முடியுது. இந்த நியமனத்தை ஆங்கிலத்துல அப்பாயின்மெண்ட் இல்லனா அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை காண்பிக்குது. அந்தபடியாக சீஷர்களுக்கென்று விசேஷித்த ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்த வேத பகுதி யோவான் 20வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிறாரு. அப்படி தரிசனமாகி அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்படி சொன்னதற்கு பிற்பாடு 23வது வசனத்துல பார்க்கும்போது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்தப்படியான ஒரு விசேஷத்த நியமனத்தை சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நியமனம் இல்லையா? இந்தப்படியான அதிகாரம் யாருக்கு இருந்தது? மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த பகுதியில திமிர்வாதக்காரன உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன போது அங்கிருந்த வேத பாரகர்கள் தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாருன்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்துல சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அத ஆவியில அறிந்து அவங்களிடத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எழுதுன்னு சொல்லி அவங்களிடத்துல கேட்டுட்டு அவருக்கு பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுங்கிறத காண்பிக்கிறதுக்கு நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. இப்படியாக பூமியில பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவிய ஊதி பெற்றுக்கொள்ள சொல்லி இந்தப்படியான அதிகாரத்துவத்தை அவங்களுக்கு நியமனம் பண்றாரு. இது எவ்வளவு பெரிய விசேஷத்த நியமனமா இருக்கு. ஏற்கனவே அவருடைய நாமத்தினால இவங்க பல அற்புத அடையாளங்களை செய்கிற அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. அதையெல்லாம் காட்டிலும் இந்த அதிகாரம் மேலானதா இருக்கு இல்லையா? அப்படியான விசேஷத்த நியமனத்தை பெற்றவர்களாக சீஷர்கள் காணப்படுறாங்க. சொல்ல போனா இந்த பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு தான் சொல்றாரு. ஆனா பரிசுத்த ஆவியினால கிடைக்கப்பெறுகிற ஞானஸ்தானமானது அவர் பரமேறினதுக்கு பிற்பாடு பெந்தகோஸ்தே நாளிலே காணப்படுது. அதற்கு முன்னதாகவே இப்படியான அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தத இந்த பகுதியிலே பார்க்க முடியுது. இப்படியாக சாதாரணமாக இருந்த மனிதர்களை சீஷர்களாக்கி அவங்களுக்கான விசேஷத்த நியமனங்களை கிறிஸ்துதாமே தேவனுடைய சித்தத்தின்படி அருளி செய்திருக்கிறாரு. இந்தப்படியான விசேஷத்த நியமனத்தை பெற அவரிடத்துல எந்தப்படியான விசுவாசம் உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். சாதாரண மனிதர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே அவருக்கான மெய்யான சீஷர்களாக இருக்கும்போது நமக்கான விசேஷத்த நியமனத்தை கொடுப்பாருங்கிறத நம்மால அறிந்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட சீஷர்களாக இருப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மீன் பிடிக்கிறவர்களையும் மாயக்காரரையும் சாதாரண மனிதர்களையும் உமக்கு பின்வரும்படி அழைத்து இதா அருளி செய்த வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய சீஷர்களாக மாற்றி அவர்களுக்கு விசேஷத்த நியமனத்தை கொடுத்தத இந்த பகுதிகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இவர்களை போல சாதாரண மனிதர்களாக கனவீனமான பாத்திரமாக இருக்கிற எங்களை தேவரீர் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை அருளி செய்து உம்முடைய சீஷர்கள் ஆக்கி உம்முடைய விசேஷத்த பணிகளுக்காக நியமனம் செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்படியான மெய்யான சிஷத்துவத்திற்குள்ளார நிலைத்திருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் தயவு பாட்டுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.